வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்மாவோட ரொம்பவே ஃபேமஸான அத்தோ எப்படி செய்யறது அண்ட் மசாலா எக் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ நூடுல்ஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, தேவையான உப்பு, தண்ணி, அப்புறம் ஃபுட் கலரிங். இன்னைக்கு நம்ம அத்தோவை ஹோம்மேட் கோதுமை மாவு நூடுல்ஸ்ல தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீட் நூடுல்ஸ் செய்ய ஒரு பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு, தேவையான உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி ஊற்றி அதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டா அது மேல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம அதை கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் பொழியிற குழல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ் அச்சு போட்டிருக்கேன். உங்ககிட்ட இதை விட சின்ன அச்சு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ மாவை இந்த மாதிரி உருட்டி நான் குழல் கூட போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. ஸோ அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சு அதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குழலில் வச்சுருக்க மாவை அப்படியே அதில் பிழியணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். ரெண்டாவது குழலையும் புழிஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். அண்ட் கூடவே நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட அத்தோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நார்மலாக நம்ம கடையில் வாங்கி செய்கிற நூடுல்ஸை விட இது கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த நூடுல்ஸை வந்து ஒரு கோல்டு வாட்டரில் நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோல்டு வாட்டரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறமா இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இவங்க பாருங்கள் நம்மளோட நூடுல்ஸ் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நூடுல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து அத்தோ செய்ய போகிறோம். நீங்கள் இந்த சேம் நூடுல்ஸை நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்யலாம். அண்ட் எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், இந்த மாதிரி வெரைட்டியான நூடுல்ஸ் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம அத்தோ எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அத்தோ செய்ய 1 கப் வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே ஃப்ரை பண்ண வெங்காயம், ஃப்ரை பண்ண பூண்டு, உடைச்சக்கல்ல பவுடர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், பேஜோ, எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி தழை, புளி கரைச்சல், உப்பு கரைச்சல்,
கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இப்போ அத்தோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வறுத்து எடுத்திருக்க வெங்காயம், வறுத்து எடுத்திருக்க பூண்டு, கூடவே 1.5 டீஸ்பூன் உடைச்சக்கல்ல பவுடர், 1.5 டீஸ்பூன் புளி கரைச்சல், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சமாக உப்பு கரைச்சல் அண்ட் கொத்தமல்லி தழை. கூடவே அரை லெமனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேஜோவை இதில் உடச்சி சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பேஜோ அண்ட் அத்தோ சூப் எப்படி செய்யறதுங்கிற வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ இந்த அத்தோவில் நான் ஒரு ஆட் ஆன் ஃப்ளேவருக்காக நம்ம ஆனியன் அண்ட் பூண்டு ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உப்பு ஆட் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இப்போது அந்த உப்பு கரைச்சல் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட டேஸ்டி அண்ட் யம்மியான அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள். மேலே நான் ஒரு கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வித் ஃப்ரைட் கார்லிக் போட்டு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். நம்மளோட டேஸ்டியான பர்மா ஃபுட் அத்தோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மசாலா எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 வேக வச்ச முட்டை, வறுத்த வெங்காயம், வறுத்த பூண்டு, உடைச்சக்கல்ல பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், புளி கரைச்சல், கொத்தமல்லி தழை, உப்பு கரைச்சல், ஸோ இப்போ இந்த எக் இந்த மாதிரி சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் நான் உப்பு கரைச்சல், கூடவே புளி கரைச்சல் அண்ட் ஃப்ரை பண்ண வெங்காயம், ஃப்ரை பண்ண பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக அண்ட் கொஞ்சமாக உடைச்சக்கல்ல பவுடர், கூடவே வெங்காயமும் பூண்டையும் ஃப்ரை பண்ண ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழையை ஸ்டஃப் பண்ணிட்டா நம்மளோட மசாலா எக் ரெடி. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாண்ட்விச் மாதிரி. டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி அத்தோ அண்ட் மசாலா எக். வீட்டில் நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங் வித் மீ ருத்ரா.